Guys, welcome to KGFNR Vlogs. ஸோ இன்றைக்கி வந்துட்டு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நியூஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் கைண்ட்லி ஷேர் டு ஆல் அவர் கேஜிஎஃப் டெய்லி ட்ராவலர்ஸ் இன்க்ளூடிங் ஜோலார்பேட் அண்ட் குப்பம். ஓகே, ஸோ கம்மிங் 2025 அதாவது நியூ இயர் 2025 வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் த ட்ரெயின்ஸ் இன்க்ளூடிங் அரவுண்ட் ஐ திங்க் ஸோ 40 ட்ரெயின்ஸ் 40 ட்ரெயின் வந்துட்டு they are changing the timings. ஸோ அதில் வந்துட்டு பர்டிகுலராக நம்ம கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய ட்ரெயின்ஸை வந்துட்டு I have taken separately. I have செப்பரேட் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு எந்தெந்த ட்ரெயின் வந்துட்டு டைமிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்குதுன்ட்டு வந்துட்டு இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். ஏன்னாக்கா எல்லா ட்ரெயின்ஸுமே வந்துட்டு டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. மெயின் ட்ரெயின்ஸ் வந்துட்டு டைமிங்ஸ் they have changed. ஸோ டோன்ட் skip, keep watching, kindly share to all our daily travelers. So it will be useful. ஏன்னு கேட்டிங்கனாக்கா லாஸ்ட் 3 years பிஃபோர் ஐ திங்க் ஸோ நம்மளுடைய 8 o'clock ட்ரெயின் வந்துட்டு 7:50க்கு வந்துட்டு டைமிங் சேஞ்ச் பண்ண வந்துட்டு கொரமண்டலில் ஒருத்தர் வந்துட்டு met with an accident and he expired. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்ம கேஜிஎஃப்ல வந்துட்டு I have created a வாட்ஸ்அப் குரூப், கேஜிஎஃப் டெய்லி ட்ராவலர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பை வந்துட்டு அதுக்கு தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ அதுலேருந்து வந்துட்டு சம் டெத், நார்மல் டெத் வந்துட்டு it has been avoided. ஸோ அதனால தான் கம்மிங் இந்த 2025 பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ட்ரெயின்ஸுமே வந்துட்டு டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகுது. கம்பல்சரி இட்ஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட், கைண்ட்லி ஷேர் டு ஆல் அவர் டெய்லி ட்ராவலர்ஸ். எல்லாருக்குமே வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள், இது ரீச் ஆகட்டும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்தெந்த ட்ரெயின் வந்துட்டு டைமிங்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டினியூஸாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் வந்துட்டு பங்கார்பேட்லேருந்து டுவர்ட்ஸ் கேஎஸ்ஆர் பெங்களூரு கொச்சுவெளிக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு பங்கார்பேட்டுக்கு வந்துட்டு 6:23க்கு வரும். பங்கார்பேட்டுக்கு வந்துட்டு கொச்சுவெளி ட்ரெயின் வந்துட்டு 6:23க்கு வரும். ஸோ அது வந்துட்டு கம்மிங் ஜனவரி 1 பார்த்தீங்கன்னாக்கா 6:20க்கு அங்கே ரீச் ஆகிடும். அது அரவுண்ட் ஐ திங்க் ஸோ 3 minutes அர்லியர் 6:23க்கு வந்துட்டு பழைய டைம் வந்துட்டு 6:23க்கு வரும். புது டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 6:20க்கு வந்துட்டு அது அரைவ் ஆகிடும் ஜனவரி 1. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா மாரிக்குப்பம் லாஸ்ட் ட்ரெயின் இருக்குது இல்லையா, அதாவது மெஜஸ்டிக் சிட்டிலேருந்து வந்துட்டு மாரிக்குப்பம்க்கு வரக்கூடிய லாஸ்ட் ட்ரெயின் 8:20க்கு வந்துட்டு சிட்டியில் எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 8:50க்கு எடுக்கிறாங்க. அது வந்துட்டு மேபி ஐ திங்க் ஸோ மோர் தென் ½ an hour கேப். ஸோ லேட்டாக எடுக்கிறாங்க. 8:20க்கு எடுத்துன்னு வந்தாங்க, இப்போ வந்துட்டு 8:50க்கு எடுக்க போகிறாங்க. அது வந்துட்டு மாரிக்குப்பம் வந்துட்டு இட் வில் பி ரீச்சிங் அரவுண்ட் 11 o'clock, 10:55, 11 o'clock அந்த மாதிரி ரீச் ஆகும். 10:55 கொடுத்துக்கிறாங்க லிஸ்ட் பிரகாரம். இட் வில் பி லேட் அரவுண்ட் 11 o'clock வந்துட்டு மாரிக்குப்பம் ரீச் ஆகும். அது வந்துட்டு கிளியராக நோட் அவுட் பண்ணிங்க. மாரிக்குப்பம் ட்ரெயின் லாஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு 8:20க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 8:50க்கு எடுப்பாங்க. ட்ரெயின் சிட்டியில் வந்துட்டு 8:50க்கு எடுப்பாங்க அந்த ட்ரெயின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேஆர்புரம் டு குப்பம் ட்ரெயின், அதாவது 7:20க்கு வந்துட்டு கேஆர்புரம்லேருந்து எடுப்பாங்க. நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா, சொர்ணாக் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குப்பம் ட்ரெயின் இருக்கும். 7:25க்கு வந்துட்டு கேஆர்புரம்ல எடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் ஜனவரி 1 அது வந்துட்டு 2 minutes அர்லியராக எடுப்பாங்க. எங்கேருந்துன்னு கேட்டிங்கனாக்கா கேஆர்புரம்லேருந்து கிடையாது, கேஆர்புரம்லேருந்து பங்கார்பேட்டுக்கு வந்துட்டு நார்மல் டைம்லேயே வரும். பங்கார்பேட்டிலேருந்து குப்பம்க்கு போகக்கூடிய ட்ரெயின் அந்த டைமில் வந்துட்டு 2 minutes அர்லியராக வந்துட்டு 2 minutes அர்லியராக வந்துட்டு தே வில் பி ஸ்டார்டிங். ஸோ அது வந்துட்டு நம்ம கேஜிஎஃப்ல இருக்கக்கூடிய டெய்லி ட்ராவல்ஸ் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா கேஆர்புரம் டு பங்கார்பேட்டுக்கு நம்ம வந்துட்டு நார்மலாக ட்ராவல் பண்ணுறோம். ஸோ பங்கார்பேட்டிலேருந்து குப்பம்க்கு போகக்கூடிய ட்ராவலர்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இன்டிமேட் பண்ணுங்கள். 2 minutes அர்லியராக வந்துட்டு எடுத்துருவாங்க பங்கார்பேட்டிலேருந்து குப்பம் ட்ரெயின், கேஆர்புரம் டு குப்பம் ட்ரெயின் ஈவினிங் ட்ரெயின். ஸோ நம்மளுடைய ஸ்வர்ணா பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஸ்வர்ணா ட்ரெயின் வந்துட்டு மெஜஸ்டிக் சிட்டியிலேருந்து வந்துட்டு மாரிக்குப்பம்க்கு வரக்கூடிய ஈவினிங் ட்ரெயின் ஸ்வர்ணா ட்ரெயின் வந்துட்டு 6:10க்கு வந்துட்டு கேஎஸ்ஆர் பெங்களூரில் எடுத்துன்னு ஸ்டார்ட் ஆகும். 6:10க்கு வந்துட்டு எடுத்துருவாங்க சிட்டியிலேருந்து. ஸோ அது வந்துட்டு 6:20க்கு எடுப்பாங்க. மேபி அரவுண்ட் ஐ திங்க் ஸோ 10, 15, 20 10 minutes டிலே பண்ணுவாங்க. 6:20க்குலேருந்து வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 1 வந்துட்டு ஸ்வர்ணா ட்ரெயின் வந்துட்டு 6:20க்கு மெஜஸ்டிக்லேருந்து எடுப்பாங்க. மாரிக்குப்பம் வந்துட்டு 8:50க்கு ரீச் ஆகும். அரவுண்ட் ஐ திங்க் ஸோ 9 o'clock வந்துட்டு மாரிக்குப்பம் ரீச் ஆகும். ஸோ இதை வந்துட்டு கிளியராக நோட் அவுட் பண்ணிங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்க டெய்லி ட்ராவல்ஸ்க்கு. ஏன்னா சொன்னால் ட்ராவல் பண்ணுறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் யூ கேன் ஷேர் தட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜோலார்பேட் ஈவினிங் ட்ரெயின் ஃப்ரம் கேஎஸ்ஆர் பெங்களூர் 5:30க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு ஃப்ரம்
கேன்ட் 1 minute earlier. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஜோலாபேட்டு நார்மல் டைம் தான். ஸோ 1 minute முன்ன பின்ன, அதாவது வந்துட்டு அவங்க போட்டுக்கிற ஷெடியூல் பிரகாரம் வந்துட்டு 1 minute earlier-ஆக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. எங்கன்னு கேட்டிங்கனாக்கா சிட்டிலேருந்து கிடையாது, கண்டோன்மெண்ட்லேருந்து வந்துட்டு 1 minute earlier-ஆக வந்துட்டு அது வந்து டிபார்ச் ஆகும். ஸோ அது வந்து நார்மல் தான். நீங்கள் வந்துட்டு 5 minutes earlier-ஆக வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா இட் வில் பி லைக் யூஸ்ஃபுல். அதர் தென் ஜோலாபேட்டில் வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஸோ கேஆர்புரம் டு மாரிக்குப்பம் ஈவினிங் ட்ரெயின். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம டெய்லி ட்ராவலர்ஸ்க்கு ஒரு மெயின் ட்ரெயின். ஈவினிங் வந்துட்டு பைப்நல்லேருந்து எடுத்துனாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு பைப்நல்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. இதுக்கு மேலே இட் வில் பி ஸ்டார்டிங் ஃப்ரம் த கேஆர்புரம் டு மாரிக்குப்பம். ஈவினிங் 5:35க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு பி அலர்ட். 5:35க்கு எடுக்கக்கூடிய கேஆர்புரம் டு மாரிக்குப்பம் ட்ரெயின் வந்துட்டு இட் வில் பி ஸ்டார்டிங் அட் 5:20. 5:20க்கு வந்துட்டு ஷார்ப்பாக எடுத்துருவாங்க. அது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா ஜனவரி 1 வந்துட்டு கேஆர்புரம் டு மாரிக்குப்பம் ட்ரெயின் வந்துட்டு 5:35க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் 5:20க்கு எடுத்துருவாங்க, ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பி அலர்ட், முன்னாடியே வந்துட்டு ஏறிங்க. ஏன்னாக்கா இது தெரியலன்னு வந்துட்டு யாருமே வந்துட்டு சொல்லாதீங்க. ஏன்னாக்கா இது பிஃபோராக வந்துட்டு நான் இன்டிமேட் பண்ணுறேன். ப்ளீஸ் ஷேர் திஸ் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ அந்த ட்ரெயின் கிளியர் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா கொச்சுவேலி. ஸோ கொச்சுவேலி ட்ரெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிட்டியிலேருந்தே வந்துட்டு டுவர்ட்ஸ் கொச்சுவேலிக்கு போகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 5:03க்கு வந்துட்டு கேஆர்புரம் அரைவ் ஆகிடும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4:35க்கு வந்துட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 4:25க்குலாம் வந்து எடுத்துருவாங்க. ஸோ பி அலர்ட். கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு பிஃபோர் 5-10-15 minutes அர்லியராக வந்துட்டு கொச்சுவேலி ட்ரெயின் வந்துட்டு எல்லா ஸ்டேஷனுக்குமே ரீச் ஆகிடும், அதாவது ஜனவரி 1 ஸோ கேஆர்புரம்க்கு எந்த டைமுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக யூஸ்வல் டைம் வந்துட்டு 5:15 5:20க்கு வந்துட்டு கேஆர்புரம்க்கு வந்துட்டு ரீச் ஆகும். அந்த ட்ரெயின் வந்துட்டு 5:03க்கு வந்துட்டு அரைவ் ஆகும் ஃப்ரம் ஜனவரி 1 கொச்சுவேலி ட்ரெயின். ஸோ பி அலர்ட். அந்த ட்ரெயின் போன பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5:20க்கு வந்துட்டு மாரிக்குப்பம் கேஆர்புரம் டு மாரிக்குப்பம் ட்ரெயின் வந்துட்டு டிபார்ட் ஆகிடும். அது 5:20க்கு எடுத்துருவாங்க. ஸோ கொச்சுவேலி ட்ரெயின் கிளியர். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஃப்ரம் பங்கார்பேட் டு மாரிக்குப்பம். ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு நார்மல் பங்கார்பேட்லேருந்து வந்துட்டு 8 o'clock இங்கே, அதாவது 7:50க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு அங்கேருந்து டிபார்ச் ஆகும் இல்லைங்களா. ஸோ அது வந்துட்டு நார்மல் டைம் ஒரு 5-10 minutes பிஃபோராக எடுத்துருவாங்க. அது வந்துட்டு லைக் டுவர்ட்ஸ் மாரிக்குப்பம் வந்துட்டு மாரிக்குப்பம்லேருந்து எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு நார்மல் 7:50க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ். ஃப்ரம் பைப்நல்லி வந்துட்டு 5 minutes லேட்டாக எடுப்பாங்க டியூ டு சம் அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்துட்டு. ஸோ மாரிக்குப்பம்லேருந்து வந்துட்டு டுவர்ட்ஸ் பைப்நல்லி வரைக்கும் வந்துட்டு 7:50 மார்னிங் செகண்ட் ட்ரெயின் வந்துட்டு தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ். பைப்நல்லேருந்து 5 minutes டிலேயாக போகும், லேட்டாக போகும். ஸோ அந்த ஷெடியூலில் கொடுத்துக்கிறாங்க, மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது அதில். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மாரிக்குப்பம் டு எஸ்எம்விடி ஈவினிங் ட்ரெயின் வந்துட்டு சேம் ஆஸ் இட் இஸ் 7:25க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 7:20க்கு எடுக்கிறாங்க. அது வந்துட்டு ஈவினிங் 7:30க்கு மாரிக்குப்பம் ரீச் ஆகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு டுவர்ட்ஸ் ரிட்டர்ன் வந்துட்டு அது எஸ்எம்விடிக்கு போகும். பைப்நல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நியூ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு 7:25க்கு மாரிக்குப்பம் எடுக்கிறது 7:20க்கு எடுப்பாங்க. ஏன்னா ஏர்லியராக வர வச ஸோ தேல் பி லைக் சம் சேஞ்சஸ் 5-10 minutes சீக்கிரமாக எடுப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அது எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் ஸ்வர்ணா. இதுவும் வந்துட்டு மெயின் இஷ்யூஸ். மார்னிங் வந்துட்டு நம்ம மாரிக்குப்பம்லேருந்து டுவர்ட்ஸ் சிட்டி மெஜஸ்டிக்கு போகக்கூடிய மார்னிங் ஸ்வர்ணா வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6:30க்கு எடுத்துன்னு வந்தாங்க. இப்போது வந்துட்டு நார்மல் டைமாக வந்துட்டு 6:30க்கு எடுத்துன்னு வந்தாங்க. ஃப்ரம் ஜனவரி 1 இட் வில் பி கோயிங் டு ஸ்டார்ட் அரவுண்ட் 6:25. 6:25க்கு வந்துட்டு ஸ்வர்ணா மாரிக்குப்பம் வந்து கிளம்பிவிடும். 6:30 கிளம்பாது. இந்த நியூஸை வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, ஏன்னாக்கா தெரியலன்னு சொல்லக்கூடாது. 6:25க்கு வந்துட்டு எடுத்துருவாங்க. தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ். 6:30க்கு எடுக்கக்கூடிய ஸ்வர்ணா மார்னிங் கேஜிஎஃப் ஸ்வர்ணா வந்துட்டு 6:25க்கு எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா மாரிக்குப்பம் மார்னிங் 7:30, அது 7:50 ட்ரெயின் வந்து தேர் நோ எனி சேஞ்சஸ். ஸோ 9:25க்கு அது மாரிக்குப்பம்லேருந்து வந்துட்டு கேஆர்புரம் போகக்கூடிய 9:25 9:30 ட்ரெயின்னு சொல்லுவீங்களா. ஸோ அந்த 9:25 ட்ரெயின் எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 1 minute சூன் எடுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். லைக் 9:30க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு 9:25க்கு எடுக்கிறாங்க. 5 minutes earlier, அவ்வளோதான். அது மார்னிங் போகக்கூடிய ட்ரெயின். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாரிக்குப்பம் டு கேஆர்புரம் 5:30 ட்ரெயின். ஒன்லி இட் வில் பி ரீச் கேஆர்புரம் 5 minutes லேட். ஓகே. ஸோ இது வந்துட்டு ஈவினிங் 5:30க்கு மாரிக்குப்பமில் வந்து அரைவ் ஆகுது இல்லைங்களா. அதாவது ஒயிட் ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய ட்ரெயின் டுவர்ட்ஸ் மாரிக்குப்பம். அது வந்துட்டு
மாரிக்குப்பம் வந்து 5:30க்கு எடுக்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு நார்மலாகவே போகும். கேஆர்புரம் வரைக்கும் வந்துட்டு தேர் இஸ் நோ எனி சேஞ்சஸ். கேஆர்புரம் டு பைப்நல்லி அது எதனா சேஞ்சஸ் இருந்தாக்கா 5 மினிட்ஸ் 1 ஆர் 2 மினிட்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக போவாங்க. அதுவும் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்துட்டு நம்ம ஈவினிங்ஸ் சொன்னால் வந்துட்டு இங்கே மாரிக்குப்பம் ரீச் ஆகுது இல்லைங்களா, அதாவது 9 o'clock ரீச் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அந்த ட்ரெயின் வந்துட்டு ரிட்டர்ன் போகக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு நார்மல், அது வந்துட்டு 9 PM வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அதே எது சேஞ்சஸ் இல்லை. 8:15 பழையஸ் இருந்துச்சுங்களா, இப்போ புதுசு வந்துட்டு 9 o'clock ஈவினிங்ஸ் சொன்னால் வந்துட்டு ரீச் ஆச்சுனாக்கா மறுபடியும் வந்துட்டு அது ஒரு 9:05 வந்துட்டு இங்கேருந்து டிபார்ச் ஆகிடும். ஸோ அது வந்துட்டு டுவர்ட்ஸ் பங்கார்பேட்டு போகும். அது எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ மாரிக்குப்பம் டு பங்கார்பேட் 10:35 ட்ரெயின். அது வந்துட்டு லாஸ்ட் ட்ரெயின் வந்துட்டு உங்களுக்கு அரௌண்ட் இட் வில் பி ரீச்சிங் மாரிக்குப்பம் அரௌண்ட் 11 o'clock சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ரிட்டர்ன் வந்துட்டு அதே டைமிங் வந்துட்டு அது போய் லைக் இட் வில் பி ஆல்ட் அட் பங்கார்பேட் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அதுவும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்துட்டு எந்த ட்ரெயின் சேஞ்சஸ் இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா, ஒயிட்ஃபீல்டு டு மாரிக்குப்பம் 3:55க்கு ஒயிட்ஃபீல்டில் இருக்கக்கூடிய ட்ரெயின் வந்துட்டு அதில் எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஎஸ்ஆர் டு மாரிக்குப்பம் 12:20 ட்ரெயின், அது வந்துட்டு ஆஃப்டர்நூன் எடுக்கிறாங்க இல்லை, 12:20க்கு எடுத்து இங்கே வந்துட்டு மேபி 2:30 சம்திங் இட்ஸ் கெட்டிங் அரைவ் இயர். ஸோ அந்த ட்ரெயினை வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இல்லை. அப்புறம் வந்துட்டு மார்னிங் 7:50க்கு எடுக்கக்கூடிய ட்ரெயினும் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் கிடையாது. பைப்நல்லிலேருந்து 5 மினிட்ஸ் லேட்டாக போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட். எனக்கா January 1st எல்லா ட்ரெயினுமே வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஆப்லேயும் வந்துட்டு சம் சேஞ்சஸ் தேர். அதாவது பழைய ட்ரெயின் நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு they have changed the series to 66. I think so 6ல தான் வந்துட்டு சீரீஸ் சேஞ்ச் ஆகும். அதுவும் வந்துட்டு நம்மளுடைய ட்ரெயின் குரூப்பில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அது 40 பேஜஸ் ஐ திங்க் ஸோ 40 பேஜஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் வந்துட்டு லைக் they have changed double numbers. ஸோ மேபி January 1st தான் வந்துட்டு the train app it will be going to updated. ஸோ இது வந்துட்டு கிளியராக பார்த்துங்க. இதில் எதனா சேஞ்சஸ் இருந்துச்சுனாக்கா like you can comment in this video so I can able to reply to that questions. ஸோ இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி ரயில்வே ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனுக்குமே வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.